உண்மையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நினைக்கிறேன் அவர் நீண்ட நேரம் தூங்குவார் நினைக்கிறேன். நல்ல கனவுகளை கண்டு கொண்டிருக்காரு. நல்ல கற்பனை வளம் கொண்டவர், நல்ல கனவுகளை காண்கிறார். அவர் நல்ல சொல்கிறாரு, தேசிய மக்கள் சக்தியினுடைய முற்போக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்து கொண்டு ஆட்சி அமைக்க போகிறார் என்று. உண்மையில் நல்ல ஒரு கற்பனை. அந்த கற்பனையை நாங்கள் பாராட்டுகிறோம். எனவே ஒரு காலம் அது நடக்காது. கற்பனையை நீங்கள் இன்பத்தை கண்டு கொள்ளுங்கள். ஒரு காலம் நனவே நடக்காது. நாங்கள் கூறுகிறோம், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே, தயவு செய்து உங்களுடைய கட்சியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கட்சிகளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இருக்கின்றார்கள். உங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதையே உங்களுக்கு எதிர்கொள்ள முடியாத நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சவாலா? இதை நாங்கள் ஒரு நகைச்சுவையாக பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக சாமாக நாங்கள் சினிமாவிலே வடிவேல் ஜோக்கை பார்த்து நாங்கள் சிரிப்போம். அதே போல் சஜித் பிரேமதாஸை கூறுகின்ற கருத்தை பார்த்து நாங்கள் தினமும் சிரிக்கிறதான் நம்ம நாட்டு மக்களுடைய பொழுதுபோக்காக இருக்கிறது. இப்படி தானே தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் சிறந்த நாடகத்தை, அதாவது என்ன நகைச்சுவை நாடகத்தை அரங்கேற்றாங்க. அந்த தொடர்ச்சியான நகைச்சுவை நாடகத்தில் ஒரு அங்கம்தான் இந்த நம்பிக்கையில் தீர்மானம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம். எனவே இதை மிகவும் இலகுவாக நாங்கள் இதை வெற்றி கொள்வோம். எனவே நாங்கள் எதிர்க்கட்சியை கூறிக்கொள்கின்றோம், தயவுசெய்து ஒரு நாட்டில் எதிர்க்கட்சி என்பது ஒரு ஆளுங்கட்சியினுடைய குறைபாடுகளை குறைநிறைகளை சுட்டிக்காட்டி அந்த அரசாங்கம் நேர்வழியிலே செல்வதற்காக அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் இலங்கையில் எதிர்க்கட்சியில் இருப்ப அனைவருமே இன்று ஒரு ஜோக்கர், அதாவது நகைச்சுவைவாதிகளாகத்தான் இருக்கிறார். ஒருவர் கூறிய கருத்து அவர் அடுத்தன்று அவருக்கு என்ன கூறியதென்றே அவர் தெரியாது. ஏன்னா சில கூறுகின்ற சுயநலவிட கருத்துக்களை கூறுறதில்லை. சில நேரத்தில் அவர்கள் எந்த மனநிலையில் அவங்க கருத்துக்களை கூறுறான்னு தெரியல. எனவே நாங்கள் இதை கணக்கெடுப்பதில்லை. நாங்கள் அரசாங்கம் சிறந்த வழியிலே நேர்மையாக செயல்படுகின்றோம். நாங்கள் மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை, மக்கள் எமக்கு வழங்கிய நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்பதற்காக சிறப்பான முறையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.